இது ஒரு பள்ளி மாணவனின் சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் காலை பள்ளிக்குச் செல்லும் வழியில் அவன் ஒரு பழக்கடைக்காரரிடம் நின்றான். புதிய ஆரஞ்சுகள், இனிப்பான ஆரஞ்சுகள் என்று கூவினார் கடைக்காரர். மாணவன் ஒரு ஷில்லிங் கொடுத்து ஆரஞ்சுகள் வாங்கினான். சரியாக 17 ஆரஞ்சுகள். மகிழ்ச்சியாக நடந்து கொண்டே பள்ளி வாசலுக்கு வந்தான். அங்கே கடுமையான தலைமை ஆசிரியர் நின்று கொண்டிருந்தார். அந்த பள்ளியில் ஒரு கடுமையான விதி இருந்தது. புத்தகங்கள் தவிர வேறு எதையும் கொண்டு வரக்கூடாது. மாணவன் பயந்து போனான். ஆஹோ, இந்த ஆரஞ்சுகளை பார்த்தால் தண்டனை கிடைக்கும் என்று நினைத்தான். உடனே அவன் ஒரு மூலையில் நின்று ஒன்றுக்கு ஒன்று ஆரஞ்சுகளை வேகமாக சாப்பிடத் தொடங்கினான். 1, 2, 3. எல்லா 17 ஆரஞ்சுகளையும் சாப்பிட்டு விட்டான். பிறகு வகுப்பறையில் அமைதியாக உட்கார்ந்தான். ஆனால் அவன் முகத்தில் சிரமம் தென்பட்டது. ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். நீ எழுந்து பதில் சொல்லு. மாணவன் எழுந்தான், ஆனால் பேச முடியவில்லை. அவன் வாய் நிறைய ஆரஞ்சு சாறும் வயிறு நிறைய ஆரஞ்சுகளும். ஏன் பேச முடியவில்லை என்று ஆசிரியர் கேட்டார். சார், நான் 17 ஆரஞ்சுகள் சாப்பிட்டேன் என்று மெதுவாக சொன்னான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு சிறிய தவறு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த கதையின் நெறி என்ன? பயம் நம்மை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். விதிகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.